இந்த வீடியோவில் வந்து எக்கனாமிக்ஸில் ஐந்தாண்டு திட்டங்கள் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் வரையும் பார்க்கலாம். ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் நோக்கம் இருக்கும். சரி, ஒரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் என்னென்ன நோக்கம் இருக்குன்னு ஷார்ட்கட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். முதல்ல வந்து வேளாண்மைனா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, விவசாயம் பண்ணுறாரு. 1951 56 வரைக்கும் என்ன பண்ணுறாரு, விவசாயம் பண்ணுறாரு. அப்புறம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொழில்துறைனா ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. எப்போ போகிறாருன்னா 1956 61 வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. அடுத்து பாருங்க, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, இது வந்து 1961 66 வரைக்கும் என்ன பண்றாருன்னா விவசாயமும் பாக்குறாரு, வேளாண்மையும் பாக்குறாரு, தொழில்துறையும் பாக்குறாரு. சரிங்களா, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் என்னன்னா காட்கில் திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து வேளாண்மையும் பண்றாரு, அப்புறம் தொழில்துறையும் ரெண்டுமே அவர் பாக்குறாரு. அடுத்து நான்குல வந்து அவரு வேளாண்மையும் விவசாயத்தையும் ஒன்னா பார்த்தாருங்க. அதனால வந்து அவரோட வாழ்க்கை தரம் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வாழ்க்கை தரம் வந்து உயருது. அது எப்போனா 1969 1974 வரைக்கும் அவரோட வாழ்க்கை தரம் என்ன ஆகுது, உயருது. அடுத்து வந்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம். அவரோட வாழ்க்கை தரம் உயர்ந்த உடனே அவருக்கு என்ன ஆகுது, வறுமைன்றது ஒன்று இல்லாமல் போயிடுது. அதனால வறுமை ஒழிப்பு. அடுத்து ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து 1980 85 வரைக்கும். இதில் என்னன்னா வறுமை ஒழித்த பிறகு அவர் என்ன பண்றாங்க, தொழில்துறையில வந்து ஒரு முன்னேற்றம் அடைகிறார். அடுத்து வந்து ஏழு பாருங்க, 1985 1990 வரைக்கும். சரிங்களா, ஏழுல என்ன ஆகுதுன்னா அவர் தனியார் துறைக்கு அவரே என்ன பண்றாருன்னா ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்குறாரு. அதுதான் என்ன, தனியார் துறைக்கு முன்னுரிமை. சரிங்களா, இந்த கம்பெனி உருவாக்கணும் உடனே தனியார் துறை என்ன ஆகுதுன்னா வெற்றியாக அமைந்தது, அவருக்கு வெற்றி கிடைச்சது. அடுத்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து தனியார் துறைக்கு முன்னுரிமை அப்படி பார்த்தோம். 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் பாருங்க, 1992 1997 வரைக்கும். இதுல என்ன பண்றாங்கன்னா அந்த தனியார் துறை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அதனால இதுல 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல வேலை வாய்ப்பு உருவாகுது. அடுத்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். வேலை வாய்ப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கிட்டே சமமா இருக்கணும், சமூக நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வராங்க. இது எப்பன்னா 1997 2002 வரைக்கும். அடுத்து 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா, மக்களுக்கு சமத்துவம் இருக்கணும், சமூக நீதி இருக்கணும் கொண்டு வந்துட்டாங்க. 10வது ஐந்தாண்டு திட்டம் என்னன்னா அடுத்து 10 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு இலக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க. அது என்னன்னா தலா வருமானம் 2 மடங்கு உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்து 11 பார்க்கலாம். அடுத்து 11க்கும் 12க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், இங்க நிலையானன்னு வரும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 2012 வரைக்கும் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 2017 வரைக்கும். ஆனா 2017 வரைக்கும் அது ஐந்தாண்டு திட்டம் செயல்படல. 2014 அது முடிவுக்கு வந்துச்சு. சரி, இதுல பாருங்க, இதனோட நோக்கம் பாருங்க, விரிவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இந்த நிலையான வந்து 12க்கு வரும். சரிங்களா, 11க்கு வராது. இதுதான் டிஃப்ரெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.